ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திரமடைந்த 75 ஆண்டுகள் ஆன பின்னரும் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலை நிலவுகிறது. சொத்து வரி செலுத்தக் கோரிய நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ரேண்டம் எண்ணை வெளியிட்டது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு. சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. சென்னை புளியந்தோப்பில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் IIT நிபுணர்கள் குழு ஆய்வு. 3 வாரங்களில் அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தகவல். வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 10.5% இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திற்கு தடையில்லை. தமிழகத்தில் வரும் 28, 29ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கொரோனா பரவல் காரணமாக ஆண்டு பெருவிழா கொடியேற்றம், தேர் திருவிழாவில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. சென்னை பெசன்ட் நகர் பேராலய அதிபர் பேட்டி. விரிவான செய்திகள். சொத்து வரி செலுத்தாமல் ஏமாற்றியவர்களின் விவரங்கள், வரி பாக்கி விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இணையதளத்திலும் வெளியிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் சொத்து வரி செலுத்தும்படி தட்டான்குட்டை கிராம பஞ்சாயத்து சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் நோட்டீஸை எதிர்த்து நாமக்கல் SSM பொறியியல் கல்லூரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு SM சுப்பிரமணியம், அதிக கட்டணம் வசூலித்து வணிக நோக்கில் செயல்படும் கல்வி நிறுவனங்கள் வரி செலுத்த தயங்குவதாக தெரிவித்தார். கிராம மக்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை எனவும், சுதந்திரமடைந்த 75 ஆண்டுகளாகியும் இன்னும் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலை நிலவுவதாகவும் நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் தெரிவித்தார். சொத்து வரி மதிப்பீடு, வரி வசூல் போன்ற நடவடிக்கைகளில் மெத்தன போக்கு, ஊழல்களில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வரி விதிப்பு குழுவை அமைக்கும்படி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டார். ஊரடங்கால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்க முடியாத மலைக்குரவ மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று திண்ணை பாடம் நடத்தி வருகிறார். மயிலாடுதுறை அருகே உள்ள காளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றும் மனோகர் என்ற ஆசிரியர் செஞ்சி, செட்டித்தோப்பு, கீரைமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்க முடியாத மாணவர்களுக்கு திண்ணை வகுப்புகள் மூலம் பாடம் நடத்தி வருகிறார். மேலும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டியதன் அவசியத்தை கிராமப்புறங்களில் எடுத்துக் கூறி விழிப்புணர்வும் செய்து வருகிறார். இவர் பணியாற்றும் பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10 மலைக்குறவர் இன குழந்தைகள் மட்டுமே பயின்று வந்த நிலையில் இவரது முயற்சிகள் காரணமாக தற்போது 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அரசாங்கமும் கல்வித்துறையும் மாணவர்களுடைய கல்வியை மேம்பட செய்ய பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்பட்டு இருக்காங்க. கல்வி தொலைக்காட்சி மற்றும் செல்போன் வழியாகவும்
பல முயற்சிகள் எடுத்து வராங்க. இருப்பினும் எங்கள் பகுதி இந்த பகுதி குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பின்தங்கிய பொருளாதாரத்திலையும் கல்வி தரத்திலையும் பின்தங்கியதுனால பெற்றோர்கள் வந்து கடை கொத்தாடிகளாக வெளியில் சென்றுவாங்க. குழந்தைகள் வந்து எந்த விதமான படிப்பதற்கான எந்த தொலைக்காட்சியோ கைபேசியோ இல்லாத இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழல் கல்வியை கற்பதற்கு இருக்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவர்களுடைய வீட்டுக்கே சென்று பாடங்களை நடத்தி அவர்களை கல்வியில் மேம்பாடு அடைய செய்வதற்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். குறிப்பாக 10 ஆண்டுகளாக நாங்கள் இவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கறதுனால இப்போ இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் உள்ள மாணவர்கள் முதுகலை பட்டதாரி, இன்ஜினியரிங் போன்ற உயர்ந்த கல்வியை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மேலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக சிறப்பு பயிற்சி கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஆண்டு விழாவில் கொடியேற்ற மற்றும் தேர் திருவிழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று பேராலய அதிபர் திரு வின்சென்ட் சின்னதுரை தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு விழா ஏற்பாடுகள் குறித்து பேராலய அதிபரும் பங்கு தந்தையுமான வின்சென்ட் சின்னதுரை இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் 29ஆம் தேதி 49வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். கொரோனா பரவல் காரணமாக கொடியேற்ற மற்றும் தேர் திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்றும் விழாவின் இடைப்பட்ட நாட்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 49வது ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:45 மணிக்கு வேளாங்கண்ணி மாதா திருக்கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. ஆனால் தற்போதுள்ள கொரோனா பேரிடர் காலத்தின் அரசு அறிவுரைகளின்படி அன்று மக்கள் பெரும் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து அன்று கொடியேற்ற நிகழ்வின் போது யாரும் நேரிடையாக பெசன்ட் நகர் திருத்தலத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தமிழகத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் பல்வேறு மாவட்டங்களில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா தாக்கம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பல்வேறு ஊரடங்கு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மாணாக்கர்களின் கல்வியை கற்றுக்கொண்டு 50% மாணவ மாணவிகள் சுழற்சி முறையில் வருகை புரிய வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அதே சமயம் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 31ஆம் தேதிக்குள் பள்ளிகள் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு கிருமிநாசினி தெளித்து தயாராக வைத்திருக்க பள்ளி நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சி உறையூரில் தனியார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை கிருமிநாசினி தெளித்து சுத்தம் செய்யப்பட்டது. இதேபோல மணப்பாறை, துறையூர், முசிறி, லால்குடி உள்ளிட்ட பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகளில் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி துவங்குவதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பறையும் தூய்மை செய்து சானிடைஸ் பண்ணி மாணவர்கள் இடைவெளி விட்டு உட்காருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். செப்டம்பர் 1 முதல் மாணவர்கள் இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசானது SOP வெளியிட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி மாணவர்கள் 50% சுழற்சி முறையில் மாணவர்களே பள்ளிக்கு அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்கு மணல் அள்ள அரசு அனுமதி அளிக்காததால் சுமார் 5000 குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை போன்ற மாவட்டங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் குளக்கரை ஓரங்களில் மணல் அள்ள அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மண்பாண்ட தொழிலாளர் 5000 குடும்பத்துக்கு மேல் இருக்கும். இன்றைக்கு மண்ணெடுக்க இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டர் சைன் வச்சுருக்கிறாரு. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த இடத்துலையுமே மண்பாண்ட தொழிலாளர் மண்ணை எடுக்க முடியல. ஆனால் மண்பாண்ட தொழிலாளருக்கு அப்படின்னு 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்தந்த கிராமத்தில் ஒதுக்கியிருக்கிறாங்க. எங்கெங்கே ஐயனார் கோயில் இருக்கோ ஐயனார் கோயில் இருக்கிற இடம் பூரா
கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏக்கர் 2 ஏக்கர் ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி மண்பாண்ட தொழிலாளர் அந்த மண்ணை எடுக்க முடியலை. அதனால் எந்த ஒரு கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் சரியான டயத்தில் மண்பானை கொடுக்க முடியல. திருக்காத்திகளுக்கு கிளியாஞ்செட்டி ஏற்றுறாங்க, கிளியாஞ்செட்டி ஏற்ற முடியல. அந்த மண் எடுக்கும்போது விஓ தலையறி இது எங்களுடைய மண் வட்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினால இதை என்கொயரி பண்ணி அந்த மண்ணெடுக்க தொழில் ரொம்ப பாதிக்கக்கூடிய குடும்பத்துக்கு கண்டிப்பான முறையில் மண்ணெடுக்க இலவசப்பட்டா இருக்கிற இடத்தையே கொடுக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் சுழற்சி முறையில் முழுமையாக திறக்க கோரி சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த போராட்டம் நடைபெற்றது. கொரோனா பேரிடரை காரணம் காட்டி கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் இடைநிற்றல் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளையும் கல்லூரிகளையும் சுழற்சி முறையில் உடனே திறக்க வேண்டும், கட்டண கொள்ளையில் ஈடுபடும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புதிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவ மாணவியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும், கல்வி நிறுவனங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள காமராஜர் துறைமுகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் மத்திய அரசை கண்டித்து துறைமுக வாயில் முன்பு ஒப்பந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள காமராஜர் துறைமுகத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க கூடாது என்று வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் மற்றும் துறைமுகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துறைமுகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆண்டு விடுப்பு 18 நாட்களை உரிய முறையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அப்போது மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. காமராஜ் துறைமுகம் நிரந்தர தொழிலாளர்களே வைத்துக் கொள்வதில்லை என்ற முடிவு என்பது தவறானது. ஏன்னா இந்த பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை அளிப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஏராளமான வாகனங்கள் சென்று வருகிறது. ஆனால் அந்த தொழிலாளிக்கு வேலை அளிக்காத ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு போக்கை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காமராஜ் துறைமுகம் தொடர்ச்சியாக தனியாருக்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருவதை நிறுத்த வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைப்பது இந்த துறைமுகம் அரசு துறைமுகமாகவே செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பூட்டி கிடக்கும் பல்நோக்கு சேவை மைய அம்மா திருமண மண்டபத்தை திறக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மண்டப நிர்வாகம் தொடர்பாக பருதியப்பர் கோவில் நிர்வாகத்திற்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக மண்டபம் பூட்டப்பட்டு கிடப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மண்டபத்தை திறக்க வேண்டுமென்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா கீழ்வெங்கநாடு பருத்தியப்பர் கோவில் தென்புறம் அமைந்துள்ள அம்மா கல்யாண மண்டபம் பிப்ரவரி 2ஆம் தேதி சிறப்பு விழா கொண்டாடினார்கள். நாங்களும் கல்யாணத்தை வச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸு பிடி ஆஃபீஸு இங்கே எல்லாம் அலைஞ்சு பார்த்தோம். இங்கே போனால் அங்கே போங்கிறாங்க, அங்கே போனால் இங்கே போங்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட கேட்குறது இல்லை, யார்கிட்ட புனைக்கு மணிக்கிட்டது இல்லை. அதனால் இது மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இதை எங்கள் 18 கிராமத்துக்கு இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான ரேண்டம் எண்ணை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 450க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஜூலை 26ஆம் தேதி தொடங்கியது. பொறியியல் படிப்புகளில் சேர 1,74,171 விண்ணப்பங்கள் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் பங்கேற்க சம வாய்ப்பு எண் எனப்படும் ரேண்டம் எண்ணை
தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது. www.tneaonline.org என்ற இணையதளத்தில் ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியல் வரும் 4ஆம் தேதி வெளியாகும் என்றும் பொது கலந்தாய்வு செப்டம்பர் 14 தொடங்கும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இனிவரும் செய்திகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக வாய்ப்பகுதியில் மணல் திட்டுக்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், கடந்த காலத்தில் செய்த சில தவறுகளால் தடுப்பு சுவர்கள் இடிந்து விழுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பாதிப்புகளை சரிசெய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் விலை உயர்வை கண்டித்து சமையல் எரிவாயு சிலிண்டரை பாடையில் கட்டி ஒப்பாரி வைத்த நூதன போராட்டம் நடைபெற்றது. உடுமலை தலைமை தபால் நிலையம் முன்பாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் பொதுமக்களை பாதிக்கும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை குறைக்க வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக சிலிண்டரை பாடையில் கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பிரியா என்ற இளம்பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மோப்ப நாய் தடயவியல் நிபுணர்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முதல்கட்ட விசாரணையில் பிரியா கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதும், பிரியா அணிந்திருந்த தங்க நகை, வெள்ளி கொலுசு உள்ளிட்டவை மாயமானதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லி காவல்துறை ஆணையர் ராகேஷ் அஸ்தானா நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை 2 வாரங்களில் விசாரித்து முடிக்கும்படி டெல்லி உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதிகாரிகள் நியமனங்களில் விதிமீறல் நடைபெற்றது தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் உள்ளதால் இதையும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்த வழக்குகளை 2 வாரங்களில் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் அருகே பழைய ₹1 நோட்டுக்கு பார்சலில் பிரியாணி தருவதாக அறிவித்ததால் கொரோனா விதிகளை மீறி ஏராளமானோர் குவிந்தனர். திண்டுக்கல் சிறுமலை பிரிவு நத்தம் சாலையில் புதிய ஹோட்டல் இன்று திறக்கப்பட்டது. திறப்பு விழாவையொட்டி பிரியாணி பிரியர்களை கவருவதற்காக பழைய ₹1 நோட்டுக்கு பார்சல் பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் பரவியதால் கடை முன்பு பிரியாணி பிரியர்கள் குவிந்தனர். இதனால் கொரோனா விதிமுறைகள் காற்றில் பறந்தன. தஞ்சை அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 13 குடிசை வீடுகள் எரிந்து சேதமானது. கீழ திருப்பந்துருத்தியில் உள்ள புதுத்திரு பகுதியில் கர்ணன் என்பவரின் வீட்டில் சிலிண்டர் வெடித்ததால் தீ பற்றியதாக கூறப்படுகிறது. பின்னர் தீ மளமளவென அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. தகவல் அறிந்த 4 தீயணைப்பு வண்டிகளில் வந்த தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதிலும் 13 வீடுகள் முழுமையாக எரிந்து சேதமானது. திருவையாறு தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளை செய்ததோடு விசாரணையும் நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி மருத்துவமனையில் இருந்து தப்பினார். தென்காசி மாவட்டம் கடையத்தை சேர்ந்த பாலமுருகனை திருட்டு வழக்குகளில் போலீசார் கைது செய்தனர். பாலமுருகனுக்கு திடீரென உடல்நல பாதிக்கப்பட்டதால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அண்மைச் செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் நிவேதா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.